ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் பிஎஃப்பில் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது பிஎஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் எதுக்காவது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் உங்களுடைய நேமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பா பேரோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஎஃப் அக்கௌண்ட் நம்பரோ பிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாயினிங் டேட்டோ இல்லை டேட் ஆஃப் எக்ஸிட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோ தப்பாக இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்மு. ஸோ இதில் வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே 2 கொடுத்து இந்த ரீஜனல் பிஎஃப் கமிஷன் கொடுத்துட்றாங்க. உங்களுடைய பிஎஃப் ஆஃபீஸ் எங்கேவோ அந்த ஊர் வந்து நீங்கள் இங்கே வந்து எழுதிங்க. அதாவது சென்னைனா சென்னை, சேலம்னா சேலம், அந்த மாதிரி எழுதிங்க. எழுதிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாயிண்ட் டிக்ளரேஷன் பை த மெம்பர் அண்டு த எம்ப்ளாயர் அப்படின்னு கொடுக்குறாங்க. டிஎர் சார் ஐ இங்கே வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் எழுதிங்க. எழுதிட்டு ஐ வாஸ் இல்லை ஐ ஆம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா ஆம் யூஸ் பண்ணிங்க. நீங்கள் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா வாஸ் செலக்ட் பண்ணிங்க. வாஸ் அன் எம்ப்ளாயி, எக்ஸ் எம்ப்ளாயி ஆஃப் எந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்களோ அந்த கம்பெனியுடைய பேர் இந்த இடத்துல நீங்கள் எழுதிங்க. ஃபர்னிஷிங் பிலோ ஹியர் வித் கரெக்ட் டீட்டெயில்ஸ் வித் அஃபோசேட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்டிகுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல உங்களுடைய பேர் வந்து தப்பாக இருந்ததுன்னா பிஎஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பேரை இந்த இடத்துல எழுதுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தப்பாக, அதாவது பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பேர் இந்த இடத்துல ராங் அப்படின்ற இடத்துல எழுதுங்க. அதேமாதிரி உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து கரெக்டான நேம் வந்து கரெக்டில் எழுதுங்க. பிஎஃப் அக்கௌண்ட்டில் தப்பாக இருந்ததுன்னா தப்பாக அந்த நேம் வந்து இங்கே ராங் அப்படின்னு எழுதுங்க. உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட் நம்பரை வந்து கரெக்டான நம்பரை இங்கே எழுதிடுங்க. கரெக்ட் நம்பரை, தப்பான நம்பரை இங்கே எழுதிடுங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் அப்படின்ற இடத்துல உங்களுடைய சரியான டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் இங்கே எழுதிங்க. பிஎஃப் அக்கௌண்ட்டில் தப்பாக இருந்ததுன்னா அந்த தப்பான டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் இங்கே எழுதுங்க. அதேமாதிரி டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து கரெக்டான டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் எழுதுங்க. தப்பான டேட் ஆஃப் பர்த்தை ராங்கில் எழுதுங்க. டேட் ஆஃப் லீவிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டேட் ஆஃப் எக்ஸிட்டை வந்து இந்த இடத்துல கரெக்டில் எழுதுங்க. கரெக்ட் காலமில் தப்பாக இருந்ததுன்னா அதை வந்து ராங் அப்படின்றதுல எழுதிடுங்க. எழுதிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி நேம் அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் அப்ளிகேட் அப்படின்னா உங்கள் பேரும் உங்கள் சிக்னேச்சர் நீங்கள் போட்டுருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேம் ஆஃப் ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர் வந்துடணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் வந்து எஸ்டால்மெண்ட் ஷீல் வந்துடணும். அவ்வளோதான். நீங்கள் இதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து நீங்கள் என்க்ளோஸ் பண்ண போகிறீங்க, ஆதார் கார்டா, ஓட்டர் ஐடியா, டிரைவிங் லைசன்ஸாக என்ன என்க்ளோஸ் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதாவது நீங்கள் மென்ஷன் பண்ணுற அந்த என்க்ளோசரில் நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து என்க்ளோசர் பண்ணீங்க. ஸோ அப்போது உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகக்கூடியதான் இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.